ரணில் மீது பாயும் அனுருவின் சட்ட நடவடிக்கைகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி தனித்தே போட்டியிடும். சுமந்திரன் தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் மேலும் ஒரு நிபந்தனையை செயல்படுத்தும் அரசாங்கம். மாற்றமடையும் வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் இடம்பெற்ற மோதல். அமெரிக்காவின் பரபரப்பு. கம்பகா துப்பாக்கிச்சூடு பின்னணியில் கனிபுல சஞ்சீவ ஆதரவாளர். யாழ் யூடியூபரின் செயலுக்கு ரஜீவன் எம்பி கடும் எதிர்ப்பு. சுவிட்சர்லாந்து சைவநெறி கூடத்தின் இணைப்பாளருக்கும் மருத்துவர் சத்தியமூர்த்திக்கும் இடையில் சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய வட்டக்கல படலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது விக்ரமசிங்கவின் சமீபத்திய அல் ஜசீரா நேர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவையாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத் தன்மைகளை உறுதி பூண்டுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் வட்டக்கல வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி இம்முறை தனித்தே போட்டியிடுகின்றது என பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார். எதிர்வரும் வாரத்திற்குள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியானது இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் வேட்பாளர்கள் தெரிவு செய்வது தொடர்பிலும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள், வட்டார கிளை தலைவர்கள், மாவட்ட கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தற்போதைய மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கான உரிமைகள், அவர்களுக்கு வழங்கப்படும் சட்டங்கள் என்பன புதிய அரசாங்க செயல் திட்டத்தின் கீழ் விரிவான மதிப்பீட்டுக்கு உள்ளாக்கப்படவுள்ளன. இந்த சலுகைகள் ஒவ்வொரு ஆண்டும் பகிரங்கமாக வெளியிடப்பட வேண்டும் என்றும் அவற்றை வழக்கமான நாடாளுமன்ற மேற்பார்வைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கோரும் விதிமுறைகளையும் அரசாங்கம் செயற்படுத்த உறுதியளித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை நிர்வாக நோயறிதல் மதிப்பீட்டை அடிப்படையாகக் கொண்டு இந்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் மதிப்பீட்டை முடிக்க ஜனாதிபதி செயலகம் பணிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை மார்ச் 10, 11 தேதிகளில் தற்காலிகமாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்று இரவு கிழக்கு கடலோர பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலை வேளையில் நாடு முழுவதும் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் பிரபல தொழிலதிபர் எலோன் மஸ்க் மற்றும் வெளியுறவு செயலாளர் மேக் ரூபியோ இடையே மோதல் இடம்பெற்றதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் வெளியுறவு துறையில் மட்டும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது. இது தொடர்பாக எலோன் மஸ்க், வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் வெள்ளி மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அண்மையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அப்போது நீங்கள் யாரையும் பணிநீக்கம் செய்யவில்லை, நீங்கள் பணிநீக்கம் செய்த ஒரே நபர் என் துறையைச் சேர்ந்தவர் என மார்க்கோ ரூபியோவை பார்த்து எலோன் மஸ்க் கிண்டலாக கூறியுள்ளார். இதனால் மார்க்கோ ரூபியோ எலோன் மஸ்க் உண்மையானவராக இல்லை என்றார். டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் இருவரும் மாறி மாறி வார்த்தை மோதலில் ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இது தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அவர், எலோன் மஸ்க், மார்க்கோ ரூபியோ இடையே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் கிளப்ப வேண்டாம். எலோன் மஸ்க், ரூபியோ நட்புடன் பழகி வருகின்றனர். அவர்கள் இருவரும் அற்புதமாக பணியாற்றுபவர்கள் என்றார். கம்பகா பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனேமுல சஞ்சீவவின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. கம்பகா ஆக்டபீட்ட பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட்டில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் உதிரிப்பாக்கு விற்பனை நிலையமொன்றினுள் இருந்த இருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையத்தின் உரிமையாளரான 34 வயதுடைய ஒருவரும் அவரது உதவியாளரான 30 வயதுடைய ஒருவருமே சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளில் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர் என்பதுடன் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினராக கெகல்பத்திர பத்மேவுடன் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்துள்ளது. அத்துடன் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட சுமித் என்ற நபர் போதைப்பொருள் கடத்தலை நிறுத்துமாறு பல சந்தர்ப்பங்களில் அவரை அச்சுறுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது. அதற்கமைய இந்த துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் சுமித் என்ற குறித்த நபர் செயற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வறுமைக் கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களது நிலைமையை காணொலியாக வெளியிட்டு புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் உறவுகளிடமிருந்து பெறப்படுகின்ற பணத்தில் வறுமைக் கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாக காட்டும் வலையொலியாளர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், வடக்கில் பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற விடயம் அடிக்கடி செய்திகள் வாயிலாக வெளியாகின்றன. நேற்று முன்தினம் கூட ஒரு காணொலி வெளியாகியிருந்தது. அந்த காணொலியில் மக்களது வறுமையை காட்டி அதை வைத்து உழைப்பை பெறும் வகையில் யாழ்ப்பாண யூடியூபாளர் ஒருவரது அடாவடித்தனங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இவ்வாறான விடயங்கள் தமது மக்களை பல்வேறு விதத்திலும் பிரச்சினைகளுக்கு உள்ளாக்குகின்றன. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உடனடியாக மக்களின் விவகார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு இங்குள்ள மக்களின் பிரச்சினைகளை காண்பித்து அதன் மூலம் பணத்தை திரட்டி பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண்கள், சிறுவர்கள் எமது நாட்டின் முதுகெலும்புகள். அவர்களை காக்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. அவர்களின் வறுமை என்ற கருவியை பயன்படுத்தி பல்வேறு தரப்பினரும் பணம் சுரண்டலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பெண்களின் சிறப்பு உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடாக அமைகின்றது. இவ்வாறானவர்கள் சமூகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் உடனடியாக அதனை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த பிரச்சினைக்கு நாங்கள் போலீசார் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டை மையமாக கொண்டு இயங்கும் சைவநெறி கூடத்தின் இணைப்பாளர் திருவசி தர்மலிங்கம் சசிகுமார் யாழ் போதனா வைத்தியசாலை இயக்குநர் மருத்துவர் சத்தியமூர்த்தியை நேரில் சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது நேற்று இடம்பெற்றுள்ளது. செந்தமிழ் திருமறையில் தாய்மொழி வழிபாடு ஒழுங்கும் சைவநெறி கூட்டம் சுவிட்சர்லாந்து நாட்டை மையமாக கொண்டு இயங்குகின்றது. வழிபாட்டுடன் நின்றுவிடாது பொதுப்பணிகளையும் சிவப்பணி எனும் திட்டத்தின் கீழ் சுவிட்சர்லாந்து மற்றும் தாயகத்தில் சமய ஆற்றுப்படுத்தல் பணியையும் முன்னெடுத்து வருகின்றது. சுவிட்சர்லாந்தில் சமய ஆற்றுப்படுத்தல் தொண்டினை உளவள ஆற்றுகை எனும் பெயரில் 2021 முதல் சைவநெறி கூடம் முன்னெடுத்து வருகின்றது. பேர்ன் மாநில அரசின் அங்கீகாரத்துடன் மருத்துவமனைகள் மற்றும் மூதாளர் இல்லங்களில் இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றது. புலம்பெயர் தமிழ் மக்களின் வளங்களை தாயக மக்களுக்கு வழங்கும் வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இவ்வந்திப்பு சுவிஸில் முன்மொழிக்கப்பட்ட நலவாழ்வு திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கிய வழிவகை செய்யும் என சிவருசி சசிகுமார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.